ஹாய் மக்களே! ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லார் மாரியும் எனக்கு எடிட் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாரி நான் பேசி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்க. பிடிக்கலனாலும் பார்த்துட்டு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல வந்து சிம்பிளா எப்படி தான் நாங்க பொங்கல் வைப்போம், எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்லுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கு மஞ்சள், பொட்டு எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், சாணியில தான் இங்கெல்லாம் பிள்ளையார் பிடிப்பாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் பண்ணுவாங்க. உங்க ஊர்ல எப்படி பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிள்ளையார் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா. அம்மா வருவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ வெளில போனாங்க, வருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க 2 பேருமே அம்மாவும் சீக்கிரமாக ஆடு ஓட்டிட்டு வீட்டுக்கு வரல. இவங்களும் எங்கள் வீட்டுக்காரும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்த்துட்டு உட்காண்ட்ருந்தேன். பிள்ளையார் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்பயும் வர மாதிரி யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அடுப்பு போட ஆரம்பிச்சிட்டேன். யாருமே வரலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பிள்ளையாருக்கு அருகம்புல் வேணுமேன்னு சொல்லிட்டு கெஞ்சரம் போயிட்டு கொஞ்சம் பறிச்சுன்னு வாடான்னு சொல்லிட்டு, அப்புறம் நானே போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் அருகம்புல் கொஞ்சம் பறிச்சுன்னு வந்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு, பூ வந்து பிள்ளையாருக்கு வச்சு விட்டுட்டு, அப்புறம் இருக்கிற தோட்டத்து சாமி, எங்கள் ஊரில் வந்து தோட்டத்து சாமின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது சைடில் சாமி வச்சுருப்போம், அந்த மாதிரி கல் சாமி. அதுக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு, இந்த மாதிரி உங்கள் ஊர்லலாம் தோட்டத்து சாமி வச்சு கும்பிடுவீங்களான்னு எனக்கு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாமே கிராமம் இல்லையா, இது சுத்த கிராமம் இல்லையா. எங்கள் ஊரில் நான் பிறந்து வந்ததுலேருந்து இந்த மாதிரி வழக்கம் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அடுப்பு போட ஆரம்பித்தேன். போட்டுட்டு இவங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு பாருங்கள், கொஞ்சம் இருட்டாகவே ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நானே சாமி கும்பிட்டுட்டு, அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கலை, கோச்சிக்காதீங்க. அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து வற்றி வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு, அப்புறம் அடுப்பில் வந்துட்டு கற்பூரம் வச்சு பற்ற வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் விறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுட்டு, அதை பிடிச்ச உடனே அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா பொங்க பானையை தூக்கி வச்சிட வேண்டியது தான். ஒரு விஷயம் என்னென்னா, நான் அந்த சைடு பார்த்துக்கினே இருப்பேன். அது ஏன்னா அந்த பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா, நான் அந்த பக்கத்து வீட்டில் வந்துட்டு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சைடே பார்த்து கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, என்ன அந்த சைடு பார்த்துனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பக்கம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்கன்றதுனால அந்த சைடு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாச்சு. பொங்கல் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது எங்கே போக தெரியும். எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டோடனே ரொம்ப இருட்டாயிடுச்சு. தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டும் இல்லை. லைட் அம்மா மட்டும் இருக்கிறதுனால ரெடி பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இருட்டில் அம்மா சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பொங்கல் சாப்பிட்டோம். நீங்கள்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இருட்டில் யார் முகமும் தெரியாது, கோச்சிக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன வீடியோ வந்து இப்படி எடிட் பண்ணி போடுற, உனக்கு ஒன்றுமே தெரிலன்ட்டு யாரும் திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா மட்டும் இங்கே தனியாக இருந்தாங்க, லைட்டு எதுவுமே ரெடி பண்ணல, அப்படியே இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்.